மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அதுலேயும் நிறைய கான்செப்ட் சொல்கிறாங்க. பழைய மோடி இல்லை, இப்போது புது மோடியாக இருக்கார் அப்படி இப்படின்னு. ஏதோ ஒரு அவங்கெல்லாம் பழைய ரிசர்ச்சு, பழைய டாக்குமெண்ட்ஸு, பழைய இன்ஃபர்மேஷன். ஓகே, அது அப்போ நிறைய இஷ்யூ ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஆனால் காலையிலே அவருக்கும் தெரியும் யமகண்டம். எனக்குமே புரியும். ஏன்னா அவர் அப்பா கண்டிச்சு போயிருக்காரு. எனக்கு இருக்கக்கூடிய வசதியெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் அவருக்குமே புரியும், எனக்குமே புரியும். ஆனால் நான் இருந்தாலும் ஒரு நீதிபதி மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு சமநிலைப்படுத்துவேன். ஓகே, அதனால் மாயனோட நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிதாபமான ஒரு நிலை தான். ஓகே, நிச்சயமாக தோதாகிறதுன்றது, மேரேஜ் பண்ணுறதுன்றது, ஒரு நல்லபடியான ஒரு வாழ்வு அமைகிறதுன்றதெல்லாம் ரொம்ப சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறத வச்சு தோது பார்த்துல நல்ல வாழ்க்கை வாழலாம். ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு கான்செப்ட் புரியல. ஓகே, சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, காலையில் கவர்மெண்ட்டு சார்பாக இந்த செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட்டு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இலவசமாக கவர்மெண்ட்டே வந்துட்டு அந்த செப்டி டேங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பயோமெட்ரிக்கான ஒரு இடத்த பயன்படுத்தி நிறையா இந்த மாதிரி கேஸ் சம்மந்தமான விஷயத்த தயாரித்து ஒரு கவர்மெண்ட்டு சார்பாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் செஞ்சு அதில் நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஓகே, அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு மேஸ்திரியாக இருக்கிறாரு, இந்த மாதிரி எவ்வளோ செலவாகும் என்னதுன்னு கன்சல்ட் பண்ணலாம். இல்லை அவர் மேஸ்திரி தான், கட்டடம் கட்டுற வேலை தான். பாத்ரூம் வந்தால் வீட்டிலே பாத்ரூம் பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. எவ்வளோ பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணாலும் பாத்ரூம் போக மாட்டாங்க. அடக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தன்னோட கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஓகே, அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக்கு அப்படி இப்படின்றதெல்லாம் அந்தந்த நிலையை கடந்து போகக்கூடிய ஒரு கேமு மாதிரி. ஓகே, அந்த கேம் எப்படியோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கேம் இப்போ முருகன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்க கிடையாது. அதெல்லாம் ஆதியிலே இருந்த ஒரு கேமு மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை சரியான வகையில் போது பார்க்காம எரர் ஏற்படுத்தவும் அது எல்லாருக்குமே ஒரு விளைவை ஏற்படுத்திருச்சு. ஓகே, இப்போ ஜப்பானில் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறதுக்கு ஒரு சில நபர் தான் காரணமாக இருப்பாங்க. ஆனால் அதனோட பாதிப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்செப்டு தான். ஓகே, அதனால் இந்த மாதிரியான சில நலத்திட்டங்களை நம்ம தோது பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமா தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஒரு உற்சாகத்துக்கும், ஒரு தன்னம்பிக்கைக்கும், ஒரு தைரியத்துக்கும், ஒரு பாதுகாப்புக்கும் நிச்சயமாக எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்றது தேவை. மாயன் ஃபேமிலி எந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அதே மாதிரி முருகனுக்குன்னு யாருமே கிடையாது. இது சோப்பனங்கி மட்டும்தான் உரிமை கொண்டாடுது. ஆனால் அதுவுமே ஒரு எரர் தான். அது ஒரு பயங்கரமாக டேமேஜ். அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கணும். அது குணப்படுத்திக்க மாட்டேங்குது. காலையில் 6 மணிக்கு நேரில் வரணும்னு பார்த்தா எங்கேயோ இருந்துக்கிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யுது. அது ஒரு தனி உலகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு பரிதாபமான ஒரு நிலை தான். ஓகே, அடுத்து கலவியில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கெல்லாம் யாருக்கும் வெறி அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட தன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தந்தை தன்னோட மகன்கிட்ட தன்னுடைய பலத்தை காமிச்சு அவனை தோக்கடித்து தன்னோட மனைவிக்கிட்ட தன்னை பெருமைப்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஒரு மனைவி தன்னுடைய மகனை மட்டுப்படுத்தி தன் கணவன்கிட்ட தன்னை ஒரு உயர்வாக நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆத்ம நிலையில் ஏற்படக்கூடிய எரர் தான். ஓகே, ஆனால் இம்மாதிரியான நிகழ்வுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னா, இவங்களுடைய மைய நிலைப்பாடாக ஒரு விஷயம் இருக்கும். அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையே அவங்க வெறியேற்றி அதையே தோது பார்ப்போம்னு நினைப்பாங்க. அப்படி தோது பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ உதாரணமாக அப்துல் கலாம்லாம் நல்லா படித்தார். நல்ல ஒரு நிலைமைக்கு ஜனாதிபதியாக அளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கிட்டார். அந்த மாதிரி சரி நிறைய நல்ல விஷயங்களை தான் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எப்பவுமே எடுத்துக்கணும். நிறையா தொழிலதிபர்கள்லாம் ரொம்ப ஆரம்ப நிலையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதை தான் நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது தோதாகாது. ஓகே.